എവിടെ വന്നതാണ്? ആ ഹാ ഹാ. फोटो सबको दिखाने है ना, हमारा मुश्किल का जिंदगी. हाय my god. இப்போ எங்கள் ஸ்மார்ட் சிட்டி பദ്ധதி இங்கே நடக்கிறதுனால ரோடெல்லாம் குளிச்சு போட்டிருக்காங்க. தண்ணி ஒன்றும் வீட்டுக்கு வர்றதில்லை. அப்போ ரோட்டில் ஒரு பைப்பு எங்களுக்கு ஓப்பன் பண்ணி தந்திருக்கு. திறந்து கிடந்தா நான் அடைச்சி தான் வச்சேன். நான் பயந்துட்டேன். நான் அடைக்கலையோ. ஸ்மார்ட் சிட்டி பദ്ധதி எப்போ தீரம்ண்ணா? கல் முன்னம் இருக்கிறதால ரோடெல்லாம் தூத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு நடக்க சௌகரியமா. அல்ல இது கல்லெல்லாம் இது வரைக்கும் கிடந்தேன். எல்லாம் அப்போ நடக்கிறதுக்கு சௌகரியமா கல்லெல்லாம் தூத்தி அந்த பக்கமாக போட்டிருக்கேன். இன்னைக்கு தண்ணி எடுத்தாளா? எனக்கும் படாமல் போயிடுது பயங்கரமாக. இது இங்கெல்லாம் தொண்டையில் ஒரு மாதிரி முழை மாதிரி உள்ளார ரூபப்பட்டிருக்கு. ஜலதோஷம். இப்போ பார்த்தேன் நேற்று பூரா ரெஸ்ட்டு. இப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலை. கொசுக்குள்ளே மருந்து அடிக்கிறாங்க காலையிலே. பூரா எல்லாம் திறந்து போட்டுருக்கனால கொசு பயங்கரமாக இருக்குது. கொசு கடிச்சு இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிட்டா பின்ன யார் வரி கட்டுவா? அதான் புகை அடிக்கிறாங்க. இந்த இது தீர்றதுக்கு இன்னும் 6 மாதம் எடுக்குன்னாக்கு சொல்கிறா. இந்த அவஸ்தை எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்தது. இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எப்படி நடந்திருக்கும், எத்தனை நாள் எடுத்திருக்கோம், இதெல்லாம் நம்ம படித்து மட்டுமே தெரிஞ்சுக்கிற ஒரு அவஸ்தையில் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு சான்ஸாக கூட இதை எடுத்திருக்கேன். பட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சந்தோஷம், டிராஃபிக் ஜாம் இல்லை. கொசு வந்து மூக்குக்குள்ளே பூந்துருச்சுன்னா பாடு, நான் உள்ளே போய்க்கிறேன். குடத்தில் தண்ணி எடுக்கிறதுக்குள்ள ஒரு சந்தோஷமே அலாதி சந்தோஷம். ரோடெல்லாம் ஒரே கல் மண்ணமாக இருக்குது. நான் உள்ளே பூந்துடுறேன். கொசு மருந்து அடிக்கிறா வெளியில். சுவாமி பகவானி தூக்கு பறக்கையாச்சு, தண்ணியெல்லாம் விட்டாச்சு. யோசிச்சுட்டு இருந்தால் சரி வராது. வேலை செய்தால் தானே முடியும். குப்பையெல்லாம் பறக்க வெளில போட்டேன். சுவாமிக்கு காலையில்
விளக்கு கொளுத்தியாச்சு. ஹரி கிருஷ்ணா கோவிந்தா சுவாமியே சரணயப்பா. எல்லாம் தெய்வம் பார்த்துட்டுருக்கு. நல்லது செய்தால் அதுக்குள்ள புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஒன்றும் இல்லைனாலும் நம்ம வீடு அழகாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் இல்லையா? நிறகுடம் தண்ணி ஆகிட்டு உள்ளே நுழைஞ்சா எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன பொண்ணு அந்த வீட்டுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொண்டு தரப்பட்டவள், நிறகுடம் ஆகிட்டு தான் உள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லுவாள். அவங்க இருந்தப்போ எனக்கு இதெல்லாம் பெரிய டார்ச்சராக தான் தோணித்த. ஆனால் இப்போது அதுக்கோட அர்த்தம் தெரியறது. நிறகுடங்கிறது எப்போவுமே வீட்டில் தண்ணிக்கு ஒரு குறைவு இருக்கக்கூடாது. உப்பு அரிசி எல்லாம் சாஸ்திரங்கள்லாம் கரெக்டுன்னு இப்போ தோணுறது. வயசாகும்போது தான் அதோட விஸ்டம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? பண்டு காலத்தில் ரோட்டில் தண்ணி இருக்கும், வரும்போதே கால் அலம்பிட்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ தான் ரோட்டில் பைப் இருந்ததுன்னா ரோட்டில் தண்ணியாக கூட்டி கிடந்த ஆൾക്കാർക്ക് ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടുള്ളവാ. ஆனால் இப்போ காலைல தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உள்ளே வரலாம். இப்போ இந்த பைப்பெல்லாம் சுத்தமாக ஆஃப் ஆகி கிடக்கு, ஃபங்க்ஷன் இல்லாமல் 1 வீக் ஆகுது. நேற்று கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிடிச்சி நான் உள்ளார சேர்த்து வச்சுருக்கேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஸோ இனி இப்போ அடுத்தது கோலம். ചെറുതായിട്ടൊരു കോലം പോട്ടിട്ടും കാര്യമില്ലേ. கொஞ்ச நேரம் കഴിയുമ്പോൾ எல்லாம் வந்து ചവിട്ടി ஸ்கூட்டரெல்லாம் எடுத்து போவாள். அதனால் பெரிய டிராஃபிக் ஜாமு நேரத்தை போல் இல்லை. முன்னாடி ஆனால் ஒரு 100 ஆட்டோ ரிக்ஷா வண்டி எல்லாம் சரபரான்னு போகும். இப்போ அந்த ஒரு சல்யம் இல்லை, அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. கெட்டதில் நல்லதுங்கிற மாதிரி. குருவாயூரப்பா. எதையுமே யாரும் பார்க்கலை அப்படின்னா எதுவுமே செய்ய மாட்டாருமே. ஆனால் அப்படி செய்யப்பட்டவாளுக்கு ஒரு சந்தோஷம் இதுதான், மற்றவங்க பார்க்க வைக்கலாம் அப்படின்னு. கொதுகு மருந்து அடிச்சுட்டு போயாச்சு. உள்ளே போய் எஸ்கேப் ஆகிட்டேன்னா ஜனங்கள்லாம் வரா, கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் நடந்து வரா. கல்லும் மண்ணும் பயங்கரமாக கப்பி காடு. முன்னாடியெல்லாம் பெண்கள் எப்படி அண்ணன் நட நடக்கிறான்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கல் மண்ணில் பேர் ஃபுட்டில் நடந்தால் அழகாக அண்ணன் நட வரும், ஜெயலலிதா மாதிரி நடக்கலாம். பார்த்து நடந்து செருப்பு போட்டிருக்கனால தான் ஸ்டைலாக நடக்கிறான். அண்ணன் நடை எப்படி நடக்கிறதுன்னு தெரிய வேண்டாமா? நடக்கிறா பாருங்கள் அண்ணன் நடை. எஸ், நம்ம கோலம் போடலாம். ചെറുതായി ഒരു കോലം. വാസലിലെ മാക്കോലം, വീട്ടിനിലെ ലക്ഷ്മീകരം, ഊതുപത്തി എരിവതനാൽ ഉള്ളത്തിലും ഒരു രാഗം. അമ്മാനി ആദരിത്താൽ അഖിലമെല്ലാം അലങ്കാരം. അன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம். அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம். சங்கு சக்கரதாரே நமஸ்காரம், சகலவரம் தருவாய் நமஸ்காரம். பத்மதீர்த்த தேவி நமஸ்காரம், பக்தர் தம்மை காப்பாய் நமஸ்காரம். திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. அலைமகளே வருக. குட் மார்னிங், குட் மார்னிங். மாவிலையும் தோரணமும்
மங்களத்தின் அடையாளம் மவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம். ஊதுபத்தி எறிவதனால் உள்ளத்திலும் ஒரு நாம் அஷ்டலட்சுமி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம். சாதாரண கோலம் போட்டதுக்கப்புறம் தான் நான் ஃபோட்டோ எடுத்து காமிப்பேன். இது இப்போ போட்டுக்கிட்டே கோலம் போடுறதுன்னா கொஞ்சம் புத்திமுட்டு உண்டு. கோலம் அப்படி இப்படி தான் வரும். பின்ன என்னென்னா ரோட்டில் ஆள்காருக்கு நடக்க தொடங்கியாச்சு. சமட்டிட்டு போவா. அப்போ அதுக்கு சின்ன கோலம் போதும். மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றதுக்காக குட்டி கோலமாக போட்டுட்டு இன்றைக்கி எண்டு பண்ணிக்கிறேன். ரோடு நன்னாகும்போது சூப்பராக பெரிய கோலம் போடலாம். ஸ்மார்ட் சிட்டி பദ്ധதி உங்களுக்கு அதாவது டைமில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம ஸ்மார்ட் சிட்டி எப்படி உருவாகுது, சாலைகளில் எல்லாம் எப்படி ஒயரிங் எல்லாம் உள்ளார போகிறது, பைப்பு லைனு, கேபிள் லைனு, நெட்டு, அது மாதிரி இது கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி இல்லை எல்லா தொல்லையும் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் மேலே கேமரா வரும். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோங்கிறதெல்லாம் பிடிக்கிறதுக்கு கேமரா வரும். அப்போ தான் இருக்க அவஸ்தை எல்லாருக்கும். தப்பு பண்ணப்பட்டவளையெல்லாம் டப்பு பிடிச்சி இப்போ செலவாக்கினதுக்கெல்லாம் வட்டி முதலமாக வரி வசூல் பண்ணிடுவா. எனிவே நம்ம ஒரு சாட்சி ஆகிறோம். ஸ்மார்ட் சிட்டி பദ്ധதிக்கு நம்ம ஒரு சாட்சி ஆயாச்சு. சூப்பர் இல்லையா? வெள்ளை கமலத்திலே அவள் வீட்டிருப்பாள், வெள்ளை கமலத்திலே கெட்டின பூவா உதிரி பூவா? எடுங்க, பேக் எடுங்க. கெட்டின பூவா உதிரி பூவா? முல்லை இல்லை முல்லை. சரி, அப்புறம் பெருக்க தொடங்கியாச்சு. இனி எந்த அலையில் மண்ணை வாரி போடுறதுக்கு முன்னாடி நான் உள்ளே ஓடியே போயிடுறேன். துஷ்டம் மாதிரி அடுத்த வர செல்லியப்படுத்துறதுக்கு நீ ஒரு வேலையை செய்வா. அதுகளுக்கெல்லாம் என்றைக்கு தான் புத்தி வந்து நமக்கு நிம்மதி கிடைக்க போகுதோ தெரியல சுவாமி. எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. தொல்லைப்படுத்தும் அடங்கா முனியன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆளை எல்லாத்தையும் பெருக்கி கொண்டு போய் இங்கே தள்ளுவேன். துரோகி, துஷ்டன்.